வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் சமூக ஆர்வலர் பானுகோம்ஸ் அவர்களும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கண்ணன் அவர்களும் பங்கேற்கிறாங்க. வணக்கம். அரசியல் சதுரங்கத்தில் இளைஞர்கள் நகர்த்தும் காய்கள் அப்படின்னு ஒரு செய்தி கட்டுரை இருக்கு. போராட்டங்கள், அரசியல் ரீதியாக இளைஞர்கள் சமீப காலங்களில் எடுக்கக்கூடிய முன்னெடுப்புகள் இதெல்லாம் மையப்படுத்தி கட்சிகள் எப்படி அவங்களுடைய போக்குக்கு ஏற்ற மாதிரி தங்களுடைய நடவடிக்கைகளை மாற்ற வேண்டிய கட்டாயம் என்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி இந்த கட்டுரை எழுதப்பட்டிருக்கிறது. கட்டுரையோட தலைப்பு மாதிரியே அரசியல் சதுரங்கத்தில் இளைஞர்கள் நகர்த்தும் காய்கள்னா நகர்த்துறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை, அதில் நீங்கள் வாசிக்கும் போது சொன்னீங்க அரசியல் கட்சிகள் எப்படி இளைஞர்களுக்காக தங்களுடைய செயல்பாடுகளை மாற்றிக்கொள்ளும். அது அல்ல. அந்த மாதிரி நீங்கள் அரசியல்வாதிகளை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறதுங்கிறது மிக மிக தவறாக. அவர்கள் அரசியலை நன்கு தெரிந்தவர்கள். அப்போ இளைஞர்களிடம் ஒரு அதிருப்தி இருக்குது அப்படின்னா அதை தங்களுடைய அரசியலுக்கு என்ன மாதிரி மேனிப்புலேட் பண்ணலாம், இல்லை அதை எப்படி தங்களுடைய அரசியலுக்கான ஒரு களமாக மாற்றலாம், இது எல்லாம் அரசியல்வாதிகள் தொடர்ந்து எல்லா அரசியல்வாதிகளும் எல்லா கட்சிகளை சேர்ந்த எல்லா அரசியல்வாதிகளும் அதை தொடர்ந்து செய்கிறார். இது அரசியல் களத்தில் இருக்கிற ஒரு போக்கு. இதுதான் அரசியல். அப்போ இளைஞர்கள் இதை புரிந்து கொண்டிருக்கிறார்களா, இதை புரிந்து கொள்கிற அளவிற்கு அவர்கள் அரசியல் தெரிந்தவர்களாக இருக்கிறார்களா அப்படிங்கிறது ஒரு பார்வை. இரண்டாவது, உங்ககிட்ட ஒரு அதிருப்தி இருக்குது. ஆனால் நீங்கள் 60களில் என்ன மாதிரியான போராட்டங்கள் நம்மளுடைய அப்பாக்களும் தாத்தாக்களும் செய்தார்களோ அதே போல் இன்றைக்கும் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அது என்ன மாதிரியான மாறுதலை கொண்டு வந்திருக்கு? போராட்ட முறைகளில் என்ன மாறுதல்? அது நிரந்தர தீர்வுக்கான போராட்டங்களாக நீங்கள் முன்னெடுக்கிறீர்களா, இல்லை தற்காலிக தீர்வுக்கான போராட்டங்களாக முன்னெடுக்கிறீர்களா? அப்போ பிரச்சனைக்கான தீர்வுங்கிறது அந்த இடத்துல அதை நோக்கி இளைஞர்கள் நகர்கிறார்களா, இல்லை அட்டென்ஷன் சீக்கிங்காக அரசியலுக்கு பயன்படுகிற ஒரு போராட்டங்களாக மட்டுமே தங்களை கருவிகளாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள்? இதெல்லாம் சேர்த்து தான் பார்க்கணும். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இளைஞர்கள்கிட்ட பொதுவாக ஒரு அதிருப்தி என்பது இருக்குது. நீண்ட நெடுங்காலமாக இருக்கக்கூடிய அரசியல் விஷயங்கள் எந்த விதமான சமூக மாற்றத்தையும் கொண்டு வரல அப்படிங்கிற அதிருப்தி இருக்குது. சமூக மாற்றத்துக்கு போராட்டம் முதல்ல பெரும் மக்கள் திரள் போராட்டம் தான் முக்கியம். அந்த பெரும் மக்கள் திரள் போராட்டத்தை இன்றைக்கி இளைஞர்கள் முன்னெடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தேவைப்படக்கூடிய விஷயம். ஏன்னா நீங்கள் வரலாற்றில் எல்லா காலங்கள்லேயுமே பெருமக்கள் திரள் போராட்டங்கள் தான் ஒரு குறிப்பிட்ட அரசியலுக்கு எதிரான மாற்று அரசியலை முன் வச்சிருக்கு. அந்த மாற்று அரசியல் அப்படிங்கிறது சமூக மாற்றத்தை கொண்டு வரலங்கிறதுனால தான் அடுத்தடுத்த கட்டங்களில் மீண்டும் அதிருப்தி என்பது உருவாகுது. இப்போ இன்றைக்கி ஏற்பட்டிருக்கக்கூடிய அதிருப்தி என்பது குறிப்பிட்ட சில பிரச்சனைகள் சார்ந்தது. நீங்கள் ஊழல் ஒரு முக்கியமானதாக இருக்குது. இரண்டாவது, மக்களுடைய ஆஸ்பிரேஷன் என்று சொல்லக்கூடிய அபிலாசைகள் அது போதுமான அளவுக்கு பூர்த்தி செய்யப்படலை. மூன்று, இந்த சமூகத்தில் ஒரு குறைந்தபட்ச நேர்மை அப்படிங்கிறது இல்லை. அப்போ இதெல்லாம் அரசியல் கட்சிகளிடத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்களின் விளைவாக இருக்குது. அதை இடதுசாரிகள் போன்ற கட்சிகள் முன்னெடுத்தா கூட அந்த விஷயங்கள் இன்னைக்கு அது முழக்கங்கள், இடதுசாரிகள் முன்வைத்திருக்கக்கூடிய முழக்கங்கள் இளைஞரிடையே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் நாங்கள் பார்க்கணும். பானுகோம்ஸ் கேட்குற மாதிரி எல்லாமே தீர்வை நோக்கி நகர்த்தக்கூடிய போராட்டங்களாக இருக்கா, இல்ல வெறும் அடையாள போராட்டங்களா இருக்காங்கிறதான்? ஜல்லிக்கட்டு மாதிரியே ஜல்லிக்கட்டுக்கு பிறகு நடந்த எல்லா போராட்டங்களையும் தீர்வு கிடைச்சிருச்சா, இல்ல அதை புரிஞ்சுக்கிட்டு போராட்டம் நடத்தப்படுகிறதா, இளைஞர்கள் உள்ள வராங்களா? ஜல்லிக்கட்டுக்கு தீர்வு காணுவது எளிது. வேலை, கல்வி, சுகாதாரம், வாழ்வாதாரம் இதற்கான தீர்வை காண்பது என்பது மிகப்பெரிய போராட்டம் தேவை. அதுக்கு ஒரு சஸ்டைன்டு ஸ்ட்ரகிள் தேவை, நீடித்த போராட்டம் என்பது தேவை. அந்த நீடித்த போராட்டம் என்பது ஒரு குறிப்பிட்ட எதிர்ப்பு நடவடிக்கைகளோடு மட்டும் சுருங்கிவிட முடியாது. இப்போ ஹைட்ரோ கார்பன் போராட்டத்தில் அதுக்கு எதிரான போராட்டத்தை நீடித்த நடத்திட்டு இருக்காங்க. அது ஏன் ஒரு மாற்றத்தை கொண்டு வரல? ஜல்லிக்கட்டில் ஒரு 17 நாட்களில் ஏற்பட்ட மாற்றம், இதில் ஏன் அந்த மாற்றம் வரல அப்படின்னா இதில் ஒரு மிக பெரிய அளவில் லாபம் உள்ளடங்கியிருக்கு. இயற்கை வளத்தை பயன்படுத்த வேண்டிய தேவையும் உள்ளடங்கி இருக்கு. அதே நேரத்தில் எது வளர்ச்சி எது வளர்ச்சி இல்லை, யாருக்கான வளர்ச்சி இல்லை என்பது குறித்த விவாதங்கள் அதுக்குள்ளே இருக்கு. எனவே இது கொள்கை சார்ந்தது, வெறும் போராட்டம் மட்டுமல்ல, கொள்கை மீதான தீர்வு. ஜல்லிக்கட்டு என்பது ஒரு பண்பாட்டு மீதான தாக்குதல். ஜல்லிக்கட்டை தடுத்தது என்பது ஒரு பண்பாட்டின் மீதான தாக்குதல். கொள்கைனா அரசுடைய கொள்கையை முழுமையாக மாற்றுவதற்கான ஒரு போராட்டத்தை முன்னிறுத்த வேண்டிய தேவை இருக்கு. அந்த வகையில் ஹைட்ரோ கார்பன் சார்ந்த அல்லது இப்போ டெல்லியில் விவசாயிகள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த போராட்டத்தை இளைஞர்கள் தமிழகத்தில் ஆதரிக்கக்கூடிய நடவடிக்கை, இதெல்லாம் ஒரு
அடுத்த ஸ்டேஜ். இது வந்து அவ்வளவு எளிதில் தீர்வு காணக்கூடிய விஷயம் அல்ல. சரி, கொள்கையா இருக்கட்டும், அரசோட கொள்கையா இருக்கட்டும், ஏன் பானுகம்ஸ் கேட்கிற மாதிரி 17 நாள் இல்ல, 70 நாள் இல்ல, 100 நாள் இருந்து அந்த கொள்கையை மாற்றக்கூடிய அளவுக்கு வலு சார்ந்ததாக அந்த போராட்டங்கள் இல்ல? நீங்க வால் ஸ்ட்ரீட் போராட்டத்தை நாம் எல்லாம் பார்த்துருக்கிறோம். 2011 செப்டம்பர் 17 துவங்கிய வால் ஸ்ட்ரீட் போராட்டம் அது கிட்டத்தட்ட ஓராண்டு நீடித்தது. இடிந்தகரை போராட்டம் ஓராண்டு நீடித்தது. வால் ஸ்ட்ரீட் போராட்டமும் இடிந்தகரை போராட்டமும் என்னை பொறுத்தவரை, எங்கள் இயக்கத்தை பொறுத்தவரை, நாங்கள் வந்து அது ஒரு பெர்மனண்ட் தீர்வாக பார்க்கக்கூடிய விஷயம். இடிந்தகரை போராட்டத்தில் எங்கள் கட்சிக்கு ஒரு சில மாறுபட்ட அபிப்பிராயங்கள் இருந்தால் கூட அங்கே வந்து நீடித்த போராட்டம் நடந்ததை நம்ம பார்க்க முடியும். இப்போ வளர்ச்சி எது வளர்ச்சி அப்படிங்கிற விஷயத்தில் யாருக்கான வளர்ச்சி, வளர்ச்சி யாருக்கான வளர்ச்சி அப்படிங்கிற விஷயத்தில் ஒரு கேள்வி இருக்குது. வால் ஸ்ட்ரீட் போராட்டத்தில் வந்து பென்ஷன் கிடைக்கல, சேமிப்பு முடங்கி போச்சு, வங்கிகள் திவாலானது மிடில் கிளாஸுக்கும் லோயர் மிடில் கிளாஸுக்கும் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தியது. அதில் வந்து தீர்வு கிடைச்சதா அப்படின்னா கிடைக்கல. வால் ஸ்ட்ரீட் போராட்டத்தை முன்னெடுத்த மக்கள் பிரிவினர் அங்கே வந்து ஒபாமாவுக்கு மாற்றாக இப்போது ட்ரம்ப்பை தூக்கி வச்சிருக்கிறாங்களே ஒழிய யார் அந்த கொள்கையை மாற்றுறாங்க அப்படின்னு தேடலை. அப்போ இங்கே வந்து கொள்கை பூர்வமான ஒரு போராட்டத்தை இணைக்க வேண்டியிருக்கு. இப்போ தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிற இளைஞர்கள் போராட்டம் கொள்கையோடு இணைந்ததாக தான் நாங்கள் பார்க்குறோம். அதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகும். நம்ம சஸ்டைனபிலிட்டி அப்படின்னு சொல்றது ஒரே இடத்துல 100 நாள் இருந்து 200 நாள் இருந்து போராடுறது இல்லை. அப்பப்ப அதை வந்து கன்ஸ்ட்ரக்டிவா செஞ்சு அதை தீர்வை நோக்கி நகர்த்துறதை கூட நம்ம சஸ்டைனபிலிட்டின்னு புரிஞ்சுக்கலாமா? அவர் சொல்ற மாதிரி புரிந்து கொள்ளலாம். ஆனா அவர் சொல்லும்போது கொள்கைன்னு பேசுறாரு. கொள்கை அவருடைய கட்சியிலிருந்து கொள்கைங்கிற பார்வை, அதிலிருந்து இளைஞர்கள் எப்படி போராட வேண்டும்ங்கிற ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குள் நிற்கிற ஒரு பார்வையாக நான் பார்க்குறேன். ஆனால் பொதுவாக அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை குறித்து பிரச்சனைகள் எழும்போது, உதாரணத்துக்கு இந்த விவசாயிகள் போராட்டத்தை எடுத்துக்கணும். விவசாயிகள் போராட்டங்கிறது அடிப்படையில் இங்கே வறட்சின்னா, இப்போ டெல்லியில் போராடுறாங்க, கடனை தள்ளுபடி பண்ணணும், அது ஒரு தற்காலிக தீர்வு. இந்த வருடம் தள்ளுபடி பண்ணிடலாம், அடுத்த வருடம், அதற்கு அடுத்த வருடம், அதற்கும் அடுத்த வருடம். அப்போ நிரந்தர தீர்வுங்கிறது என்ன? இதை இளைஞர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்களா? அப்போ இளைஞர்களில் ஒரு செக்ஷன், ஏன்னா இன்றைய இளைஞர்கள் எல்லாருமே கல்வி கற்றவர்கள், பெரும்பாலானவர்கள் கல்வி அறிவு பெற்றவர்கள். அப்போ ஒரு செக்ஷனாவது அதில் விவசாயிகள் பிரச்சனை இன்னென்ன மாதிரி பிரச்சனை, தமிழகத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு இங்கே இன்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அடிப்படை நீராதாரங்களை எப்படி காப்பது, ஆக்கிரமிப்புகளிலிருந்து எப்படி மீட்பது, இருக்கும் நீர்நிலைகளை எவ்வாறு பேணுவது, அதற்கு அந்தந்த இளைஞர்கள் இருக்கிற இடத்தில் என்ன மாதிரி. நம்ம கான்ஸ்டியூஷனே ஒரு அரசியல் அதிகாரங்கிறதுக்கு பல படிநிலைகளை கொண்டு வந்திருக்கு. கவுன்சிலரில் ஆரம்பித்து எம்பி வர நமக்காக இருப்பவர்கள், நமக்காக வேலை செய்ய வேண்டியவர்கள், அதற்காகத்தான் நாம் தேர்ந்தெடுத்தது. அப்போ ஒவ்வொரு உள்ளூர் பிரச்சனைக்கும் நீங்கள் அந்த கவுன்சிலர்களை பேசியிருக்கிறீங்களா என்னைக்காவது? அதுக்கு அடுத்து எம்எல்ஏக்களை பேசியிருக்கிறீர்களா? இல்லை அந்த தொகுதி எம்பியை பார்த்துருக்கீங்க? அவர்கள் மூலமாக நீங்கள் ஏன் அதிகார மட்டத்தில் அரசின் அதிகார செயல்பாடுகள் இருக்கிற இடத்தில் அதிகாரிகளையும் அந்த இடத்தில் கேட்டு அந்தந்த படிநிலைகளில் இருக்கிற அரசியல் அதிகார அமைப்புகள் கேட்டிங்கன்னா பிரச்சனை அடுத்த தீர்வை நோக்கி நகரும். அப்போ எது தீர்வுங்கிறது முதல்ல இளைஞர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பார்வை இருக்கணும். விவசாயிகள் பிரச்சனையிலே 3 விதமாக எடுத்துக்கிடலாம். இன்னைக்கு அரசுகளுக்கு, மத்திய மாநில அரசுக்கு இது ஒரு வாய்ப்பு, விவசாயத்தை சரியான கொள்கை சார்ந்து ஒரு வரையறைக்குள் கொண்டு வருவதற்கு. பெருமுதலாளிகள் போல பெரும் விவசாயிகள், சிறு குறு விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள் 3 விதமாக பிரிக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன வருமானம் இதுன்னு பார்க்கலாம். எந்த ரீஜனை சேர்ந்தவர்கள், என்ன மாதிரியான பகுதியை சேர்ந்தவர்கள், அங்கே இருக்கிற நீர்நிலை ஆதாரங்கள் என்ன, எந்த அளவுக்கு அது பேணப்படுகிறது. அப்போ பேணப்படாத நீர்நிலைகள் இருக்கிற இடத்தில் இருக்கிற ஆட்சியை நோக்கி உங்களுடைய கேள்விகள் என்ன, இதெல்லாம் தான் இளைஞர்கள் கேட்கணும். இது விவசாய பிரச்சனைக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நீங்க நீண்ட கால தீர்வை நோக்கி சிந்திக்க முடியும், அரசாங்கத்தை நகர்த்த முடியும். சமீப காலமாக தான் இளைஞர்கள் இந்த அளவுக்கு போராட்டம் நடத்துறாங்க அப்படின்னா, இவ்வளவு நாள் அரசியல் கட்சிகளுடைய போக்கை தீர்மானித்தது யார்? மக்கள் தானே இவ்வளவு நாளும் அந்த போக்கை தீர்மானித்ததாங்க. மக்களுடைய எண்ணப்படி, விருப்பப்படி தான் நாங்கள் நடந்துக்கிறோங்கிறதான அரசியல் கட்சிகளுடைய கூற்றாகவும் இருந்துச்சு இவ்வளவு நாளும். இல்லை, அதாவது மக்கள் வந்து வாக்களிப்பவர்களாக மட்டுமே வைக்கப்பட்டிருக்கிறாங்க. நீங்கள் வந்து மக்கள் வந்து கொள்கை நடவடிக்கைகளில் பங்களிப்பு செய்யக்கூடியவர்களாக இல்லை. அவங்க சொன்ன மாதிரி கொள்கை நடவடிக்கைகளில் பங்களிப்பு செய்யக்கூடிய இடம் எது அப்படின்னு சொன்னா உள்ளாட்சி நிர்வாகம் தான். அந்த உள்ளாட்சி நிர்வாகங்கள்ல இப்ப நம்ம நாட்டில் வந்து அதற்கான வாய்ப்புகள் இருக்கு. உதாரணத்துக்கு கிராம சபை கூட்டங்கள் இருக்கு. கிராம சபை கூட்டம் 4 முறை கூட முடியும். அதுல மக்கள் பங்கேற்கலாம், மக்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம், அதன் மீது போராட்டம் நடத்தலாம், அதன் மீது பல்வேறு விதமான நடவடிக்கைகளை கொண்டு வரலாம். இதற்கான வாய்ப்புகள் இருந்தும் கூட இதை மக்கள் போதுமான அளவுக்கு பயன்படுத்துவதற்கான சூழல் உருவாக்கப்படலை. பல இடங்களில் தவறான விஷயங்கள் செய்யப்பட்டிருக்கு. கிராம சபை கூடல என்பதற்கான போராட்டத்தை நடத்திருக்கோம். கூடிய இடங்களில்
தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்குது. இதெல்லாம் இளைஞர்கள் பார்த்துருக்குறாங்க. பிரச்சனை என்னன்னா, இன்னைக்கு முன்னுக்கு வந்திருக்கக்கூடிய போராட்ட நடவடிக்கைகளில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு சின்ன டிஃபரன்ஸ், நீங்கள் வந்து 60களில் மாணவர் போராட்டங்கள், இளைஞர்கள் போராட்டங்கள் நடக்கிற போது அரசு நிறுவனங்களில் படித்த மாணவர்கள் தான் அந்த போராட்டத்தில் பங்கெடுப்பு செஞ்சாங்க. இன்னைக்கு வந்து தனியார் நிறுவனத்தில் கல்வி நிறுவனங்களில் படிக்கக்கூடிய மாணவர்களும் படித்த மாணவர்களும் வேலையில்லா இளைஞர்களும் வேலையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தனியார் துறை ஊழியர்களுமே பங்கெடுக்கிறாங்க. நீங்க சொல்ற மாதிரியும் பார்க்கலாம். அன்னைக்கு அந்த சதவீதம்லாம் ரொம்ப குறைவு. இன்னைக்கு அரசு நிறுவனங்கள் மட்டும்தான் இருந்தது, தனியார் நிறுவனங்கள் இல்ல. தனியார் நிறுவனங்களை வேலை பார்க்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவு அப்படின்னு பார்க்கலாம். அந்த சென்ஸ்ல தான் நான் சொல்ல வரேன். அப்ப அது வந்து ஒரு அதிகமாக இருக்கு. இன்னைக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட், இவங்க போட்டிருக்கக்கூடிய முதலீட்டுக்கு ஏற்ப வாழ்க்கையில் பல்வேறு விதமான தேவைகள் வந்து, அதான் நான் சொன்னேன், ஆஸ்பிரேஷன்ஸ், அந்த அபிலாசைகள் வந்து பூர்த்தி செய்யப்படலை. இது வந்து ஒரு அதிருப்தியை கடுமையாக ஏற்படுத்தியிருக்கு. இது ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அதிருப்திகள் மக்களிடையே கேள்விகளை ஏற்படுத்த வேண்டிய தேவை வந்திருக்கு. படிப்பு தான் முக்கியமான காரணம். கேள்வியை எழுப்புவதற்கு கல்வி ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்கு. அந்த கல்வி போதுமான அளவுக்கு இப்போது பண்பாட்டு நிகழ்வில் வெளிப்பட்டது. வேறு சில இயற்கை வளத்தில், குறிப்பாக வந்து நான் சொல்ல வந்த பாயிண்ட் தான், நீங்கள் ஹைட்ரோ கார்பன் என்பது இயற்கை வளம், நீராதாரம் என்பது இயற்கை வளம், விவசாயம் என்பது அது பால்பட்டு போயிருப்பதற்கு காரணம் இயற்கையை முறையாக பராமரிப்பது. இது மாதிரியான ஒரு சஸ்டைன்டு குரோத் குறித்த விவாதங்கள், சஸ்டைன்டு குரோத் பற்றி விஷயம் வரணும்னா கொள்கையில் மாற்ற வேணும். வெறும் கட்சி சார்ந்த இல்லை. அவங்க கரெக்டாக ஒரு விஷயம் சொன்னாங்க, அது எங்கள் கட்சி அளவில் பார்க்குறோன்னு இல்லை, இதெல்லாம் பராமரிப்பதற்கு ஒரு கொள்கை வேணும். அதிருப்தினால இப்ப நிறைய பேர் வெளியில வராங்க, போராட்டத்துல ஈடுபடுறாங்க. அவர் சொல்ற மாதிரி அரசு சாரா நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பு இல்லாதவர்கள்லாம் போராட வர்றாங்கன்னா ஏன் இவ்வளவு நாள் அவர்கள் வந்து வெளியில வரல? கட்டுரையாளர் குறிப்பிடுற மாதிரி அரசியல் சதுரங்கத்தில் கருணாநிதியும் ஜெயலலிதாவும் நகர்த்தும் காய்களே தமிழகத்தின் களச்சூழலை நிர்ணயம் செய்வதாக இதுவரை இருந்து வந்தது. தற்போது அரசியல் சதுரங்கத்தில் காய்களை நகர்த்துவர்களாக இளைஞர்களே இருக்கிறார்கள் அவர் சொல்றாரு. அப்ப இவங்க ரெண்டு பேரும் இல்லாத சூழல்னாலதான் வராங்களா, இல்ல பிரச்சனையுடைய வீரியத்தை இவ்வளவு நாள் இளைஞர்கள் புரிஞ்சுக்கல அப்படின்னு எடுத்துக்கிறாரா? இப்போதுமே இளைஞர்கள் பிரச்சனையின் வீரியத்தை புரிந்து கொள்கிறார்களான்னு, புரிஞ்சிருக்காங்களாங்கிறது கேள்விதான். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் கேட்ட இன்னொரு கேள்வி வந்து ஜெயலலிதா கருணாநிதி ஆக்டிவாக இருந்தவரை இங்கே வந்து அந்த மாதிரி இது இல்லை. எப்போதுமே மக்களுக்கு அது ஒரு பொய்யான ஒரு பாதுகாப்பு உணர்வை தரும். ஒரு வலிமையான தலைவர் இருக்கிறார் அப்படின்னா, இல்லை மக்கள் ஆதரவு பெற்ற தலைவர் இருக்கிறார்னா, அவர் பிரச்சனைகளை அவர் வந்து கவனிப்பார், இன்றைக்கு இல்லாட்டாலும் நாளைக்கு ஒரு முடிவை நோக்கி அவர் கொண்டு போவாருங்கிற ஒரு பொய்யான ஒரு பாதுகாப்பு உணர்வை அது கொடுக்கும். இன்றைக்கு அந்த பாதுகாப்பு உணர்வு இல்லைங்கிறது தமிழகத்தில் வெளிப்படையான ஒன்று. அப்போ இளைஞர்களுக்கு அது இன்னும் ஒரு பதற்றத்தையும் ஒரு இதையும் கொடுக்குது, அதிருப்தியையும் அதிக அளவில் வெளிப்படுத்துவதற்கான ஒரு களமாக மாறுகிறது. யாரு சரி பண்ண போறாங்க, யாரு சரி பண்ண போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு அச்சம் பரவலாக இருக்கக்கூடிய எந்த ஆட்சியாளர்கள் மீது அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் உருவான அச்சம்னு புரிஞ்சுக்கலாமா? ஆமா, ஒரு அதுதான் நம்மளுடைய அரசியல். தொடர்ந்து இங்க பழக்கப்படுத்தப்பட்டிருக்கிற அரசியல் மக்களுக்கு அதுதான் ஒரு தலைமை, வலிமையான தலைமை. அவர் செயல்படுகிறாரா இல்லையாங்கிறது இல்லை, ஆனா அந்த இமேஜின் மீது அவர்கள் பெறுகிற ஒரு பாதுகாப்பு உணர்வு அது பொய்யானது தான். பெரும்பாலான நேரங்களில் அது பொய்யான ஒரு பாதுகாப்பு உணர்வாகத்தான் இருக்கிறது. ஆனால் அவர் வந்து பார்த்துக்கிடுவார், ஒரு பிரச்சனை இருக்கு, இன்னைக்கு தீர்வு இல்லாட்டாலும் நாளைக்கு அவர் அந்த தீர்வை நோக்கி நகர்த்தி செல்வார் அப்படிங்கிற ஒரு பாதுகாப்பு உணர்வு அவர்களுக்கு இருந்தது. அது இன்றைக்கு இல்லைங்கிறது வெளிப்படையாக பல போராட்டங்களை இன்றைக்கு நாம் பார்ப்பதற்கு ஒரு காரணம். இன்னொன்று, அந்த ஆட்சியில் இருக்கிற பிரச்சனைகள் வெளியில் தெரியாமல் அதை பற்றி பேசாமல் இருப்பதற்கு தூண்டிவிடப்படுகிற போராட்டங்கள். அரசியல் இல்லாமல் இங்கு எந்த போராட்டங்களும் நடைபெறுவதில்லைங்கிறது தான் மிக மிக அடிப்படை. இதை இளைஞர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்களாங்கிறது தான். நேரில் வந்து ஒரு அரசியல் கட்சி நீங்கள் போராட்டம் செய்யுங்கன்னு சொல்லாமல் இருக்கலாம், ஆனால் பின்னிருந்து உங்களுடைய உணர்வுகள் அதிருப்தி இருக்குதுன்னு தெரிந்து கொண்டு தூண்டி விடும்போது நீங்கள் அந்த களத்தில் கருவிகளாக மாற்றப்பட்டு விடுகிறீர்கள்ங்கிற அளவில் இளைஞர்களுக்கு தெரிந்திருக்கிறதாங்கிறது. இன்னொன்று, அவர் வந்து ஹைட்ரோ கார்பன் சொன்னார், விவசாயிகள் பிரச்சனையை சொன்னார். இங்கு இருக்கிற நீர்நிலைகள் ஒரு அடிப்படையான பிரச்சனை, ஆற்று மணல் எடுக்கிற பிரச்சனை. குறைந்தபட்சமாக சில வருடங்களுக்காவது ஆற்று மணல் எடுக்கதை முற்றிலுமாக தடை செய்ய வேண்டும்னு மாநில அரசை நோக்கி இளைஞர்கள் யாராவது கேட்கிறார்களா? ஒட்டுமொத்த தமிழகத்தையும் ஒன்றுபடுத்தி இளைஞர்கள் போராடுகிறார்களா? அதை பற்றிய பார்வை எங்கே? எல்லா போராட்டங்களும் தூண்டிவிடப்படுகிறதுன்னு முடிவுக்கு வர முடியுமா? தொலைக்காட்சிகளை பேசும்போது இளைஞர்கள் நல்லா தானே பேசுறாங்க, நிலத்தடி நீர்மட்டம் குறையுது, வேலை வாய்ப்பு இல்ல, இயற்கை வளங்கள் கொள்ளை போகுதுங்கிற கருத்தை தானே அவங்க சொல்றாங்க. அது கடமையாக்கப்பட்ட கருத்துன்னு மட்டும் நம்ம முடிவுக்கு வர முடியுமா? இல்ல தன்னெழுச்சியா சிந்திக்கிறாங்கன்னு முடிவுக்கு வர்றது? இதே கருத்துக்களை அரசியல்வாதிகளும் சொல்கிறார்கள்.
ஆட்சியில் இருக்கிற அரசியல்வாதிகளும் சொல்கிறார்கள், எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்களும் சொல்கிறார்கள், அப்ப பிற அவங்க கட்சிகளும் உள்நோக்கத்துக்கு சொல்றாங்கன்னு பிரதிபலிப்பாக தான் எடுத்துக்க இருக்க முடியும். முடியும். அப்படிங்கும்போது அப்ப அரசியல் கட்சிகள் உள்நோக்கத்துக்காக ஏற்கனவே ஆட்சி பொறுப்புல இருந்தவங்களும் சொல்றாங்கன்னா அவங்க உள்நோக்கத்துக்கு சொல்றாங்கன்னு எடுத்துக்க முடியுமே அப்ப தவிர இளைஞர்கள் இளைஞர்கள் அதிலிருந்து குழப்பத்துல இருக்கிறாங்கன்னு எப்படி மாறுபட்டு சொல்ல அதே முடியும்? இதை வந்து இளைஞர்கள் அப்படியே ஒப்பிப்பதை தவிர அதை அப்படியே வாங்கி பிரதிபலிப்பதை தாண்டி இளைஞர்கள் தன்னுடைய ஸ்டாம்பாக அந்த இடத்தில் தனித்துவமாக எதை நோக்கி நகர்த்த வேண்டும், தீர்வை நோக்கி நகற்றும். அதில் அடிப்படையான முக்கிய புள்ளியாக நான் பார்ப்பது ஆற்று மணல் எடுப்பதை சில வருடங்களுக்காவது முற்றிலுமாக தமிழகம் தடை செய்ய வேண்டும். அதுக்கு தமிழக மாநில அரசை நோக்கி இளைஞர்கள் என்னைக்கு கேள்வி கேட்டிருக்காங்க, ஏன் கேட்கல இதுவரை? எல்லா போராட்டங்களும் மத்திய அரசை நோக்கியதாக இருக்கிறது, மாநில அரசை நோக்கியதாக போராட்டங்கள் இல்ல, இளைஞர்களின் போராட்டங்கள் இல்லைங்கிறத எப்படி பார்க்க? இல்ல, மாநில அரசை நோக்கியதாக இல்லை அப்படின்னு ஒரு இதுல முத்திர குத்திட முடியாது. நீங்க வந்து மத்திய அரசு வந்து இந்தியாவில் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் அதிகாரத்தை வச்சிருக்கு. கல்வியிலிருந்து எல்லாத்தையும் பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு மத்திய அரசு உருவாயிருக்கிற சூழல்ல நீங்க மத்திய அரசை தான் கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. மாநில அரசு பல நேரங்களில் தன்னுடைய அதிகாரத்தை முழுமையாக பயன்படுத்த இயலாத ஒரு அரசாக இருக்கு. அப்ப இந்த சூழல்ல மாநில அரசை கண்டிப்பாக அம்பலப்படுத்த வேண்டும், அதற்கு எதிரான நிர்பந்தத்தை தரணும் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. இல்ல, நீங்க விவசாயிகள் போராட்டத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த பிரதிநிதிகள் வருகிற போது மத்திய அரசு தரப்புல பிஜேபி தரப்புல இருந்து வந்து விருந்தினர்கள் பேசுற போது நாங்க இந்த இவ்வளவு நிதி கொடுத்தோம், இதெல்லாம் செலவழிக்காம திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை ஒவ்வொரு செக்டார் வைஸும் அவங்க வைக்கிறாங்க. பல்வேறு விதமான பிரச்சனைகளை அவங்க வந்து சுட்டி காட்டுறாங்க. ஒரு உதாரணத்துக்கு விவசாயிகள் பிரச்சனைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்போ இதுக்கு காரணமான மாநில அரசு மீது எந்த விதமான விமர்சனங்களையும் வைக்காம பானுகம் சொல்ற மாதிரி எல்லா பிரச்சனைக்கும் மத்திய அரசு அப்படின்னு டைவர்ட் ஆகிறது எப்படி தீர்வை நோக்கி நகர்த்த முடியும் அப்படிங்கறது கேள்வி தானே. அதாவது இப்ப முன்னுக்கு வந்திருக்கக்கூடிய தன்னெழுச்சியான போராட்டங்கள் என்பது மத்திய அரசு முன்வைத்த விஷயங்களில் தான் வந்திருக்கு. மாநில அரசு சொல்லக்கூடிய நீர்நிலை ஆதாரங்களை, மாநில அரசினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட நீர்நிலை ஆதாரங்களை பாதுகாப்பது, ஆக்கிரமிப்புகளை அகற்றுவது அல்லது ஆற்று மணலை பாதுகாப்பது, குறிப்பாக தாது மணலை பாதுகாப்பது, கிரானைட்டு, இது போன்ற பல விஷயங்களில் நிச்சயமாக மாநில அரசை நிர்பந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கு. எனக்கு எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. கட்சி சார்ந்த போராட்டங்கள் நடக்குது. இது வந்து என்னன்னா, இந்த மாதிரியான பிரச்சனைகளை கையில் எடுக்கிற போது நேரடியாக சில குறிப்பிட்ட நபர்கள் அரசை கடந்து ஒரு அதிகாரம் செலுத்துபவர்களாக இருக்கிறாங்க. இப்ப இந்த குற்றச்சாட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? எல்லாமே தூண்டிவிடப்பட்ட போராட்டங்களா இருக்கு? இல்ல இல்ல, இவ்வளவு வரிசையா நீங்க சொல்லுகிற போது அதுக்கு எதிரான போராட்டங்கள் நடைபெறாம மத்திய அரசுக்கு எதிரான போராட்டங்கள்னு சொல்ற போது பானுகம் சொல்ற மாதிரி அதான் தூண்டிவிடப்படுகிறதுங்கிற குற்றச்சாட்டு இருக்கா? இல்ல இல்ல, தூண்டிவிடப்படுவது என்பது ஒரு பிரதிபலிப்பு. அரசியல் கட்சிகள் வைக்கக்கூடிய முழக்கங்களை சில கோயின்சிடென்ஸ் இருக்கும். மாணவர்களோ இளைஞர்களோ நடத்தக்கூடிய போராட்டத்தில் சில ஒருமைப்பாடு இருக்கும். ஆனா எங்க வந்து நீங்க பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னா, குறிப்பாக இப்ப தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய போராட்டம், சகாயம் IAS அதிகாரி அளித்த அந்த ஆய்வறிக்கை, கிரானைட் ஊழல் 1,06,000 கோடி ரூபாய் மிகப்பெரிய அளவில் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது, அதை கைப்பற்ற வேண்டும். அது குறித்து போராட்டத்தை நடத்துகிற போது அங்கே வெறும் அரசு மட்டுமல்ல, தனிநபரும் இருக்கிறார். அந்த தனிநபர் சார்ந்த விஷயத்தில் நிச்சயமாக ஒரு போராட்டம் அப்படிங்கிறது, நீங்கள் அது போகும்போது நம்முடைய தமிழகத்திலும் சரி இந்திய அளவிலும் சரி ஏதாவது ஒரு அடையாளங்கள் முன்னிலைப்படுத்தப்படுது. சாதி அடையாளம் முன்னிலைப்படுத்தப்படுது, மத அடையாளம் முன்னிலைப்படுத்தப்படுது, சிறுபான்மை அடையாளம் முன்னிலைப்படுத்தப்படுது, பெரும்பான்மை அடையாளம் முன்னிலைப்படுத்தப்படுது, மொழி அடையாளம் முன்னிலைப்படுத்தப்படுது. இந்த அடிப்படையில் அது மக்களை பிளவுபடுத்தக்கூடிய விஷயமாக மாறுது. இதையெல்லாம் கூட யார் செய்யறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அரசுகள் தான் செய்யறாங்க. அது மத்திய அரசும் அந்த மாதிரி மக்களை பிளவுபடுத்துற வேலையை செஞ்சிருக்கு, மாநில அரசும் மக்களை பிளவுபடுத்தக்கூடிய வேலையை செய்திருக்கு. அப்ப குறிப்பிட்ட பிரச்சனையில் அந்த போராட்டத்தை நடத்துவது என்பது பொதுவான பிரச்சனையாக வந்திருக்கு. அது இயற்கை வளத்தில், ஹைட்ரோ கார்பன்ல, ஜல்லிக்கட்டுல, இடிந்த கரையில், இப்படி பொதுவான பிரச்சனையில வந்திருக்கு. ஸ்பெசிபிக் பிரச்சனையிலையும் குறிப்பாக வளங்களை பாதுகாக்கக்கூடிய இந்த நான் சொன்ன நீட்சியினுடைய இது அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இது தனிநபர் கொள்ளையை சார்ந்த விஷயத்திலும் அது பிரதிபலிக்க வேண்டும். அப்படியான ஒரு நீட்சி தேவை என்பதில் எனக்கும் உடன்பாடு. நீங்க சொன்ன அந்த புரிதலின்மை அப்படிங்கிறது ஜல்லிக்கட்டுக்கு முன்பாக ஜல்லிக்கட்டுக்கு பின்பாகன்னு பிரிச்சுக்கலாமா? திரு கண்ணன் சொல்ற மாதிரி இப்ப எல்லாமே புரிஞ்சுதான் இளைஞர்கள் போராட்டத்துக்கு வராங்க. ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு பிறகு நான் கேட்கிறேன் அவர் சொல்றது அடிப்படையில். அதாவது நான் சொல்றது அடிப்படை இதுதான். நீங்க ஒரு போராட்டம்னு செய்கிறீங்க அப்படின்னா வெறுமனே கோஷங்கள் எழுப்பி அரசு மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக பேசுவது, ஆண்ட அரசு ஆளும் அரசுன்னு எல்லாரையும் பேசுவதுங்கிறது அல்ல.
போராட்டம் அடுத்த நகர்வை நோக்கி, தீர்வை நோக்கி ஒரு அடியாவது நகர்வதாக இருக்கணும். அது தற்காலிக தீர்வுங்கிறத ஒன்று கேட்டு நீங்கள் போராடுறீங்க அப்படின்னாலே அங்கே தீர்வை நோக்கி நீங்கள் நகலவில்லைங்கிறது தான் அந்த அடிப்படை. அப்போ தற்காலிக தீர்வு இந்த வருடத்துக்கானது அப்படின்னா அடுத்த வருடத்துக்கு என்ன செய்ய போகிறோங்கிற அந்த பிளான், அந்த திட்டம், அதையும் பேசுவதாக இளைஞர்களின் போராட்டம் இருக்கணும். சம்பந்தப்பட்ட அந்த படிநிலையில் இருக்கிற உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற உங்களுடைய கவுன்சிலர், உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற உங்கள் தொகுதி எம்எல்ஏ, உங்கள் அருகாமையில் இருக்கிற உங்கள் தொகுதி எம்பி, இவர்களை நீங்கள் என்றைக்காவது தொடர்ந்து உங்கள் பகுதியின் பிரச்சனைகளுக்கு தொடர்ந்து அவர்களின் கதவை தட்டுங்கள், அவர்களை கேளுங்க, தொடர்ந்து விடாமல் கேளுங்க. போராட்ட முறையில் தான் எதிர்த்து வன்மையாக பேசித்தான் கேட்கணுங்கிறது இல்லை. உங்களுக்கு அவர்களெல்லாம் பணி செய்யத்தான் இருக்கு. அவர்களை தொடர்ந்து கேளுங்கள், அவர்களை நிம்மதியாக இருக்க விடாதீர்கள். அந்த பிரச்சனையை சால்வ் பண்றவரை நிம்மதியாக இருக்க விடாதீங்க. இந்த மாதிரி ஒரு போராட்ட முறையை எந்த கட்சியும் இளைஞர்களுக்கு கற்றுக் கொடுக்கவே இல்லை. அப்ப இளைஞர்கள் இந்த போராட்ட முறையை தான் எடுக்கணும். இதுவும் ஒரு போராட்ட முறை தான். ஒரு அமைப்பு இப்படித்தான் இருக்குது, சிஸ்டம் இதுதான் அப்படின்னா அந்த சிஸ்டத்தை தொடர்ந்து நீங்க கேளுங்க. தனக்கான உரிமைகளை கேட்டு பெறுவதும் கூட ஒரு விதமான போராட்ட முறை தான். இடைவெளிக்கு பிறகு பேசும். புதுச்சேரி ஆளுநர் கிரண்பேடியை திரும்ப பெற வேண்டும் அப்படின்னு புதுச்சேரி அதிமுக தரப்புல கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க. தீர்மானம் கொண்டு வரணும்லாம் சொல்லியிருக்கிறாங்க. காங்கிரஸ் தரப்பில் ஏற்கனவே கோரிக்கை வைக்கப்பட்டது. இப்போது அதிமுகவும் அதே குரலில் பேசுது. எப்படி எடுத்துக்கிறது? கிரண்பேடி பொறுத்தவரை தொடர்ந்து அவங்க மேலே புகார் வந்துகிட்டே இருக்குது. ஒன்று, அவங்க நேரடியாக ஆளுநர் பொறுப்பை கடந்து அரசியல் அதிகாரம் செலுத்துகிறாங்க. அதுக்கு மேலே எல்லா விதமான உள்ளூர் நிர்வாக நடவடிக்கையிலும் தலையிடுறாங்க அப்படிங்கிற ஒரு புகாரை முன்னாள் இப்போ இருக்க முதலமைச்சர் நாராயணசாமி வைத்து கொண்டு இருக்கிறார். அதனுடைய தொடர்ச்சியாக இவர் சொல்லக்கூடிய விஷயம், எம்எல்ஏக்கள் பெயர் போடாமல் நீங்கள் என்னை அங்கே ப்ரோக்ராம் நடத்துங்க அப்படின்னு இவர் ஆளுநர் தலையிட்டு சொன்னதாக அதிமுக தரப்பில் புகார் சொல்லப்படுது. அப்படின்னா எம்எல்ஏக்களை தவிர்த்துட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்று சொல்லுகிற விஷயமே நேரடியாக ஒரு விதமான ஆட்டோக்ராட்டிக் ஏற்பாடு தான். இவங்க ஒரு நீண்ட நாளாக ஒரு அதிகாரியாக இருந்து செயல்பட்ட அந்த தன்மையில் அது அந்த குணம் வெளிப்படுது அப்படிங்கிறத தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அதுலேருந்து வரக்கூடிய விமர்சனமாக தான் பார்க்கணும். அவங்க அதை சரி செய்யணும். ஆனால் பிஜேபி மீது தொடர்ந்து வரக்கூடிய தகவல், அவங்க நியமிக்கக்கூடிய ஆளுநர்கள் வரக்கூடிய தகவல், மணிப்பூர், கோவா உள்ளிட்டு நடவடிக்கைகள் எல்லாமே விமர்சனத்துக்குள்ளாக இருக்குது அப்படிங்கிறதையும் சேர்த்து பார்க்கணும். நியமித்த ஆளுநர்கள் மட்டும் இல்லை, நியமிக்காத ஆளுநர்களாலையும் அது வருது, விமர்சனம் வருது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவர் சொல்வது கரெக்ட் தான். அந்த எம்எல்ஏ பேர் போடாமல் நீங்கள் அது நிகழ்ச்சியை நடத்துங்கன்னு சொல்கிறது அடிப்படையில் மிக தவறான ஒன்று. என்ன இருந்தாலும் அவர்கள் மக்கள் பிரதிநிதிகள், அவர்களை சேர்த்து தான் அந்த தொகுதியில் ஒரு இது நடக்கும்போது செஞ்சுருக்கணும். அது ஓவர் ரீச் தான், அது தேவையல்ல ஒரு கவர்னருக்கு. ஆனால் அதே நேரம் இன்னொரு கமெண்ட்டும் எனக்கு ஞாபகம் வருது. கவர்னர் எல்லாம் ஆட்டுக்கு தாடி மாதிரி நாட்டுக்கு தேவையில்லாத ஒன்றுங்கிற கமெண்ட்டையும் நாம் வைக்கிறோம், நம்முடைய தலைவர்கள் வைத்திருக்கிறாங்க. எந்த சமயத்தில் வைக்கிறாங்கன்னா, கவர்னர்ஸ் எந்த விதமான செயல்பாடுகளிலையும் செய்வதே இல்லை, பொம்மை மாதிரி உட்காந்துருக்குறாங்க. அப்போ ஒரு கவர்னர் செயல்படுகிறார் அப்படின்னா அந்த எந்த பகுதிக்கு அவர் கவர்னராக இருக்கிறாரோ அந்த பகுதியில் தன்னுடைய அதிகார வரம்புக்கு உட்பட்டு அவர் செயல்களை செய்யணுங்கிற போது அந்த மாதிரி ஆக்டிவாக இருக்கிற கவர்னர்ஸை நாம் வரவேற்கலாம். அந்த மாதிரி செயல்படுகளை அப்படிங்கிறதுல பாராட்டத்தக்கது தான். ஆனால் இந்த மாதிரி லைன்ஸை கிராஸ் பண்ணும்போது தான் அந்த இடத்தில் பிரச்சனை வருகிறது. இது முழுக்க முழுக்க ஒரு அரசியல் ரீதியான போட்டி நடக்குது, அங்கே அதிகார போட்டி அப்படிங்கிறது தான். அதை கிரண்பேடி ஒரு அதிகாரியான லேடி தான். மக்கள்கிட்ட இருந்து மக்கள் பிரதிநிதிகளை நீங்கள் தனிமைப்படுத்துறது மூலமா, தள்ளி வைக்கிறது மூலமா ஒரு பேரலல் கவர்மெண்ட்டை அதிகாரிகள் துணையோடு இவங்க நடத்துறாங்கிறது தான் அரசியல்வாதிகள் தரப்பு. அந்த மாதிரி ஒரு இன்டர்பிரேஷன் தான் கொடுக்க வேண்டி வரும். அது ஆனால் யூனியன் பிரதேசம், அதில் கவர்னருக்கான அதிகாரம் மாநில கவர்னர்களை விட வேறு மாதிரியானது அப்படிங்கிற நுணுக்கமான இதுகள்லாம் இருக்கு. இருந்தாலும் கூட அந்த பகுதியில் ஒரு இது நடக்குதுங்கும் போது, அரசு விழாவை ஒன்று நடத்துதும் போது எம்எல்ஏ பேர் போடாமல் செய்வதுங்கிற மாதிரியான இதெல்லாம் செய்ய வேண்டாம். அது முற்றிலும் தவறான ஒன்று தான். ஏற்கனவே அவங்க சொன்ன குற்றச்சாட்டு, அரசு சரியா செயல்படலை, மக்களுக்கு தேவையான திட்டங்களை செயல்படுத்துறதுல நிறைய சுணக்கம் இருக்கிறதுனால எனக்கு பாண்டிச்சேரி மக்கள் மீது எனக்கு மிகுந்த விருப்பம் இருக்கு, அது நான் அந்த திட்டங்கள்லாம் நான் இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள நான் செஞ்சு முடிக்கணும்னு விருப்பப்படுறேன்னா அவங்க சொல்லி தான் செஞ்சாங்க. அப்ப மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் செய்யாத விஷயங்களை இவங்க ட்ரிகர் பண்றாங்கன்னு புரிஞ்சுக்கிறதா? அதனால வரக்கூடிய சிக்கலா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியை அவங்க செயல்படலைன்னா அம்பலப்படுத்துறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு இன்னைக்கு இருக்கிற அரசியல் சட்டத்தில். நான் என்ன கேட்குறேன்னா, சட்டமன்றத்தில் ஆளுநர் உரை தயாரிக்கிற போது மாநில அரசினுடைய கொள்கை சார்ந்த உரையை தான் தயாரிக்கிறாங்க. அதில் கிரண்பேடி பங்களிப்பு செய்கிறாங்க. அதில் எந்த அளவுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசோடு அவங்க முரண்பட்டாங்க, அப்படி ஏதாவது இருக்குதா அப்படின்னா அது மாதிரி எதுவும் வெளியில் வரல. இப்போ
பொதுவாக ஆளுநர் அப்படிங்கிற அந்த பதவி, அந்த பொறுப்பு வந்து தேவையில்லை அப்படிங்கிறத நாங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் என்ன ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொன்னால், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியை விட நியமிக்கப்பட்ட பொறுப்புக்கான அதிகாரம் அதிகம் அப்படின்னா மக்கள் இங்கே வந்து தள்ளி வைக்கப்படுறாங்க, மக்கள் உதாசீனப்படுத்தப்படுறாங்க அப்படிங்கிறது வெளியே வருது. அப்போ இது வந்து ஒரு விதமான அதிகாரம் சார்ந்த, நான் ஏற்கனவே குறிப்பிட்ட ஆட்டோகிரசி அப்படிங்கிற விஷயம் வெளியே வருது. இது அனுமதிக்கப்படக்கூடாது என்கிற தன்மையில் பார்க்க வேண்டியிருக்கு. கிரண்பேடி நான் சொன்ன சென்ஸில் தான் அது எந்த சூழல் அது உருவாகுது. இப்போ நீங்கள் இங்கே உள்ளாட்சி தேர்தல் தள்ளி போன பிறகு இப்போ அதிகாரிகள் கையில் தான் உள்ளாட்சி நிர்வாகம் இருக்கு. முன்னாடி இருந்த சிரமங்கள்லாம் இப்போ இல்லை, எளிதாக அதிகாரிகளை அணுக முடியுது, உடனே வேலைகளை வந்து செஞ்சுக்க முடியுதுன்னு மக்கள் நம்புறாங்கன்னா சூழலை ஏற்படுத்தினது, அதாவது நாங்கள் கீழே பார்க்கக்கூடிய விஷயம் அல்லது நாங்கள் ரிசீவ் பண்ணக்கூடிய கமெண்ட்ஸ் எப்படின்னா, முன்னாடி நிறைய பேருக்கு கமிஷன் கொடுக்கணும், இப்போ ஒருத்தர் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ரொம்ப அப்பட்டமாக ஒரு அசிங்கமாக நான் பார்க்குறேன். இதுக்கு காரணம் யார் அப்படின்னா, அந்த சம்மந்தப்பட்ட சிஸ்டம். அந்த சிஸ்டத்தில் அந்த நபர்கள் மீதான அதிருப்தியை சிஸ்டத்தின் மீதான அதிருப்தியாக மாற்ற வேண்டிய தேவை இருக்குது. அதை மாற்றாமல் ஒரு குறிப்பிட்ட நபர் மீது மட்டும் அதிருப்தியை வெளிப்படுத்தி கொண்டிருப்பது பொருத்தமாக இருக்காது. அந்த நபர் யாரால் உருவாக்கப்படுகிறார், அது எங்கிருந்து வருது, அதனுடைய அனைத்து நோய் நாடியை முதல்ல வந்து சரி செய்யாமல் மற்றதை சரி செய்ய முடியாது. இடைவேளைக்கு பிறகு பேசும். ஆர்கே நகர் தொகுதி யாருக்கு சாதகம் அப்படின்னு ஒரு செய்தி கட்டுரை இருக்கு. அதிமுகவில் இருக்கக்கூடிய 3 அணிகள், அதனால் வாக்குகள் பிரியும், இது இல்லாமல் 8 முனை போட்டி அப்படிலாம் சொல்லப்படுகிறது. உங்கள் புரிதலின் அடிப்படையில் நீங்கள் என்ன கணக்கு போடுறீங்க, யாருக்கு சாதகமாக இருக்கும்? யாருக்கு சாதகமானாலும் அது மக்களுக்கு சாதகமானதாங்கிறது தான் கேள்வி. எங்கே அப்படியா அப்படிங்கிற கேள்வி தான் இருக்குது. அப்போ அந்த கேள்விக்குறி அந்த இடத்துல வருது அப்படின்னாலே மக்களுக்கு என்ன மாதிரியான சாதகமான சூழ்நிலையும் அந்த இடத்தில் யார் வெற்றி பெற்றாலும் இருக்க போவதில்லை அப்படிங்கிறது தான். அப்போ அது நம்ம சிஸ்டத்தை நோக்கின கேள்விகளைத்தான் எழுப்புது. அதனை தாண்டி பார்க்கணும் அப்படின்னா, ஆர்கே நகர் தொகுதி இது 3வது முறையாக ஒரு தேர்தலை சந்திக்கிறது. இத்தனை முறை ஒரு தொகுதியில் தேர்தல் வருதுங்கிறதையே நாம் அடிப்படையில் கேள்வி கேட்கணும். ஏன் இத்தனை முறை ஒரு தொகுதியில் தேர்தல் வரணும் அப்படிங்கிறது. அந்த தொகுதியின் பிரதிநிதி வந்து இறந்து அதனால் ஒரு தேர்தல் வருவதுங்கிறது தவிர்க்க முடியாது. ஆனால் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி ராஜினாமா செய்து அதன் பிறகு அந்த இடத்தில் தேர்தல் வருவதுங்கிறதெல்லாம் ஜனநாயகத்தை வளைப்பதற்கான, தங்களுடைய சாதகமாக, தங்களுக்கு சாதகமாக வளைப்பதற்கான ஒரு முயற்சி. அப்போ அதெல்லாம் நாம் கேள்வி கேட்குறதே இல்லை, அப்படி கடந்து போகிறோம். இதெல்லாம் தான் இருக்குது, இதற்கான இடம் இருக்கிறது, சட்டத்தில் அதுக்கான அந்த நுழைவுகள்லாம் இருக்குது, அதனால் நடக்கத்தான் செய்யும் அப்படின்னு அரசியலில் பல விஷயங்களை வந்து நாம் இது அரசியலில் சகஜம்னு சொல்லி கடந்து போய்கொண்டே இருக்கும்போது தான் இன்றைக்கி நான் தமிழகம் ஃபேஸ் பண்ணிக்கிற அத்தனை பிரச்சனைகளும் வந்து பூதாகரமாக நம்ம முன்னால் நிற்கிது. ஆர்கே நகர் தேர்தலில் பார்த்திங்கன்னா பணப்பட்டுவாடா இருக்குதா அப்படின்னா, இங்கே டோக்கன் கொடுக்குறாங்க. இன்னொரு செய்தித்தாளில் இன்னொரு பக்கம் அந்த செய்தி இருக்கிறது, இங்கே டோக்கன் கொடுக்குறாங்க, ஆனால் தொகுதியை தாண்டி வெளி மாவட்டங்களில் போய் அதற்கான இதை வாங்கிக்கிற மாதிரி இருக்குது. அப்போ இதை தேர்தல் ஆணையம் எப்படி தடுத்துறது? ஒவ்வொரு தேர்தலிலும் பணப்பட்டுவாடா நடக்குதுன்னு சமூக வலைத்தளங்களில் அதற்கான வீடியோஸ் வருது. தேர்தல் ஆணையத்திட்டையும் அதை கொடுக்குறாங்க, ஆனால் தடுக்க முடியலை. அப்போ ஏன் தடுக்க? அப்போ புதிதாக பணப்பட்டுவாடாவை செய்வதற்கான வழிமுறைகளை கட்சிகள் கண்டுபிடித்து கொண்டே இருக்கின்றன. எலெக்ஷன் கமிஷன் அதுக்கு ஈக்குவலான ஒரு இதில் வந்து அவங்க இல்லை, அவ்வளோ ஸ்மார்ட்டாக இல்லை. அப்போ இதை எப்படி தடுத்துனது? இந்த மாதிரி அமைப்பு ரீதியாக ஒரு செயல் நடக்கிறது, ஒரு தேர்தல் நடக்குதுன்னா அதை எவ்வளவு தூரம் ஃபேர் அண்ட் இதாக நடத்த முடியும் அப்படிங்கிறத நோக்கி தான் நாம் கேள்விகள் தரும். ஒரு தேர்தல், இடைத்தேர்தல் நடக்குது, இல்லை பொது தேர்தலே நடக்குது, அசம்பிளிக்கான தேர்தலே நடக்குது, இதுதான் சிஸ்டமாக இருக்குது. அப்போ இதை நோக்கி கேள்விகள் எழுப்பாமல் இதையெல்லாம் அங்கங்கே இருக்கிற அந்த ஹோல்சையாவது அப்பப்போ வருகிற பிரச்சனைகளின் மூலமாக ப்ளக் பண்ணாமல் நாம் வந்து ஒரு இடைத்தேர்தல் நடந்து இது மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருமா? எந்த விதமான மாற்றத்தையும் தமிழகத்தில் கொண்டு வர போகிறது இல்லை ஆர்கே நகர் இடைத்தேர்தல். அதை மேலும் நம்மளுடைய சீரழிந்த அரசியலின் உருவமாகத்தான் தொடர்ந்து நிற்கிறது. நீங்கள் சொல்கிற எல்லா குற்றச்சாட்டும் இருக்குது, ஆனால் யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக ஜெயிக்க போகிறார், அவர் யார் அப்படிங்கிறதான் இந்த அந்த மாதிரியான ஒரு இதுக்குள்ளே போகவே விரும்பலை. எனக்கு அதில் விருப்பம் இல்லை. யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்கிறதோ, இதனால் இந்த காரணத்திற்காக இவர் ஜெயிக்கிறார்னு சொல்வதோ, ஜெயிப்புங்கிறது என்னை பொறுத்தளவில் ஜனநாயகத்தில் மக்கள் நலனை காக்கக்கூடிய ஒருவர் ஜெயிக்கிறாருங்கிறதாக இருந்தால் தான் அது வெற்றி. வெறுமனே சிஸ்டமை பயன்படுத்தி நீங்கள் யாராவது ஜெயிப்பதுங்கிறது, மக்கள் அந்த இடத்தில் விலை போகிறார்கள், இல்லை மக்களுக்கு அது குறித்த புரிதல் இல்லை, இல்லை மக்கள் தற்காலிக தீர்வுகளை நோக்கி நகர்கிறார்கள். இதை வந்து நாம் வெற்றின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்னா பிரச்சனைகளை பேச மறந்துடுவோம். சிஸ்டத்தின் மீதும் மக்கள் மீது இருக்கக்கூடிய
அபரீதமான கோபம் அப்படின்னு இதை நம்ம புரிஞ்சுக்கலாம். நீங்க எப்படி பார்க்க? கண்டிப்பா இது எனக்கு அதுல உடன்பாடு. இந்த அமைப்பு முறை முற்றாக மாற்றப்படணும். அந்த மாற்றம் மக்களுக்கான மாற்றமாக இருக்கணும், மக்களால் அது தீர்மானிக்கப்படக்கூடிய மாற்றமாக இருக்கணும். அந்த வகையில் இந்த இடைத்தேர்தல் என்பது தமிழ்நாட்டை பொறுத்தவரை இப்போ இருக்கக்கூடிய ஒரு கலங்கிய கூட்டை தான் அரசியல், தமிழக அரசியல். அதில் மீன் பிடிப்பதற்கு அதிமுகவினுடைய அணிகளும் விரும்புது, மற்ற கட்சிகளும் விரும்புகிறாங்க. இதுக்கிடையில் பிரச்சாரம் நடக்குது. யார் வெற்றி பெறுவாங்கன்னு நம்புறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் என்ன சொல்லுவேன்னா, இதை ஒரு பிரச்சாரமாக நான் சொல்ல விரும்பலை. அங்கே இருக்கிற இடதுசாரி வேட்பாளர் தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படின்னு நான் விரும்புவேன். ஏன் அப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய அரசியல் சட்டமன்ற வரலாற்றில் இடதுசாரிகள் இல்லாத சட்டமன்றம் இது. இடதுசாரிகள் எப்போதுமே மக்கள் பிரச்சனையை முன் வச்சு பேசியிருக்கிறாங்க, போராடி இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் இல்லாத ஒரு இடதுசாரிகளுக்கான வாய்ப்பை இந்த தேர்தலில் மக்கள் கொடுத்தாங்கன்னா அங்க மக்கள் பிரச்சனை பேசப்படும் அப்படிங்கறத என்னுடைய விருப்பமா இருக்கு. உங்களுடைய ஆசை. இன்னொரு செய்தியும் வந்திருக்கு. ஆல்டர்னேட்டிவ் பாலிடிக்ஸ் டிம் ஆகுது ஆர்கே நகர்ல அப்படின்னு ஒரு செய்தி பார்த்தேன். ஏன் டிம் ஆகுது? திராவிடியன் பார்ட்டிஸ்க்கு எதிராக மாற்று அரசியல ஏன் கட்டமைக்க முடியல? அந்த கேள்வியை தான் அந்த செய்தி கட்டுரை யதார்த்தம் இல்லைன்னு சொல்றாங்க. இடைத்தேர்தல் நிச்சயமாக ஆல்டர்னேட்டிவ் பாலிடிக்ஸுக்கான ரெஃப்ளெக்ஷனை கொடுத்ததாக தமிழ்நாடு அரசியல்ல இல்லை. ஆனா நீங்க எல்லா கட்டமும் எல்லா காலத்திலயும் ஆளும் கட்சி தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. நீங்க சொல்றது இந்த தேர்தல்ல வேற மாதிரி தான் பாக்குறாங்க, எல்லாருமே வேற மாதிரி தான் பாக்குறாங்க. ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற நோக்கம் அதுல வெளிப்படுது. ஆனாலும் அவங்க சொன்ன மாதிரி பணபலம் ஒரு பெரிய அளவில் முக்கியமான விஷயமா மாறி இருக்கு. உழைப்பாளி மக்களுக்கு இந்த தேர்தலில் ஏதாவது ஒரு வகையில் அவங்க வாழ்க்கையில் உழைத்து பெற முடியாத விஷயத்தை இவங்க சம்பாதித்திருக்கக்கூடிய கொள்ளையின் மூலமாக சம்பாதித்ததுக்குள்ள எனக்கு தர்றாங்கங்கிற ஒரு மனநிலையை உருவாக்கி இருக்கிறாங்க. கட்சிகள் நீண்ட நெடுங்காலமாக மக்களிடையே ஒரு விதமான கரப்டிவ் மனநிலையை உருவாக்குவதற்கு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் மக்கள் அதுக்கு சோரம் போயிட்டாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். மக்களை பொறுத்தவரை தனக்கு கிடைக்காத ஒன்றில் அவங்க அதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. அந்த வகையில் பணம் விளையாடுது, பல்வேறு விதமான அதிகார பிரயோகம் அங்கே வெளிப்படுது. இதெல்லாம் சேர்ந்து தான் தேர்தலில் பிரதிபலிக்கும். இந்த தேர்தலில் இந்த முறை பணப்பட்டுவாடா அப்படிங்கிறது வெற்றியை தீர்மானிக்கும் சக்தியா இருக்கும் நம்ம புரிஞ்சுக்க முடியுமா? ஏன் மாற்று அரசியலை கட்டமைக்கக்கூடியவர்கள் தொடர்ச்சியாக பின்னடைவை சந்திக்கிறாங்கன்னு எடுத்துக்கிறது? இங்கேயும் அதே தான் அந்த செய்தி கட்டுரை சொல்லுது. மாற்று அரசியல்ங்கிறதை யார் முன்னெடுக்கிறாங்க? ஏற்கனவே இருந்த கட்சிகள் தான். புதிதான ஒரு கட்சியெல்லாம் முளைத்து வரல. இதுவரை இருந்த கட்சிகள் தான் மாற்று அரசியல்ங்கிறத முன்னெடுக்க. அப்போ அவங்களுடைய பழைய வரலாறுகள் மக்கள் முன்னால் வருது, மக்களை கேள்விக்குள்ளாக்கிறது. இது என்ன நம்பிக்கை இல்லாமல் போகிறதுக்கு காரணம் இவங்கள்லாம் இந்த கட்சிகளோடு இதுவரை கூட்டணியில் இருந்தவங்க. திடீர்னு மாற்றுன்னு பேசும். அப்போ மாற்றுன்னு பேசுகிற கட்சிகள் ஒரு தலைவரையாவது உருவாக்கணும். மக்களின் நம்பிக்கை பெற்ற ஒரு தலைவர். இவர் குறைந்தபட்ச நேர்மையோடு இருப்பார், குறைந்தபட்ச அறத்தோடு இருப்பார், மக்களின் நலனுக்காக செயல்படுவார். அப்படிங்கிற மாதிரியான ஒரு தலைமை உங்களால் மாற்றுங்கிறது கட்சி இதுவரை இருந்த பழைய வரலாறுகள்லாம் உங்களுக்கு நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா, பாசிட்டிவான ஒரு அம்சமாக ஒரு தலைவரை நிறுத்துவதன் மூலம் அந்த இதை அப்படியே மாற்ற முடியும். ஆனால் இதுவரை ஒரு தலைவரை கூட, பிரதான கட்சிகளை விட்டுருவோம், சிறு கட்சிகளால் கூட ஒருவரை முன்னிறுத்த முடியவில்லை. யார் இன்னைக்கு தமிழக அரசியலில் ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு தலைவர்? அவர் வயதானவராக இருக்கட்டும், இளைஞராக இருக்கட்டும், 30க்கு கீழே இருக்கவராக இருக்கட்டும், இல்லை 80க்கு மேலே இருக்கிறார், ஒரு தலைவர் எந்த கட்சியாவது முன்னிறுத்துகிறார்கள்? அப்போ ஒரு தலைவரை கூட உருவாக்க முடியாத ஒரு கட்சிகள் மக்களுக்கு பெரிய அளவில், பரந்துபட்ட அளவில் மக்களுக்கு என்ன நன்மைகளை கொண்டு வந்துட முடியும்? இந்த நிலையில் தான் மக்கள் ஏற்கனவே ஆளும் கட்சியாக இருக்கிற, இல்லை ஆண்ட கட்சியாக இருக்கிற, இல்லை அவர்கள் அளவில் அந்த தொகுதி அளவில் நம்பிக்கையை பெற்ற ஒருவரை நோக்கி நகர்கிறார்கள். வாக்களிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வருது. இது மக்களினுடைய செயல்பாடுகளில் ஒரு கோணம். இன்னொன்று, பணம் கொடுக்கும்போது இன்றைய என்னுடைய தேவை பூர்த்தியாகிறது அப்படின்னு சொன்னால் அந்த பணத்தை வாங்கிட்டு, ஆனால் மக்கள் அதில் ஒரு அறத்தை கடைபிடிக்கிறார். பணம் வாங்கினவங்களுக்கு நான் ஓட்டு போடுறேன் அப்படின்னு அந்த அளவில் அது போகுது. அப்போ இதைத்தான் மக்களுடைய செயல்பாடுகள். ஆனால் இதையெல்லாம் காரணமாக சொல்லி நாம் எப்பவும் மக்களை மக்கள் அப்படித்தான் இருப்பாங்கன்னு அவங்களுக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுக்குறோம். கிடையாது. மக்களுக்கும் ஒரு ஜனநாயகத்தில் மிக முக்கியமான பங்கு இருக்குது. அந்த பங்கை நீங்கள் சரியாக செய்யாத போது, நீங்கள் யாருக்கோ வாக்களிச்சுட்டு எனக்கு இந்த நன்மையெல்லாம் நடக்கணும், என் தொகுதியில் இதெல்லாம் நடக்கலைன்னு சொல்லி போராடுகிறோம்னு இளைஞர்கள் வெளியில் வரும்போது அந்த இடத்தில் நீங்கள் சிரிப்புக்கு ஆளாகிறீர்கள், நகைப்புக்கு ஆளாகிறீர்கள். உங்களுக்கு எந்த அளவில் புரிதல் இருக்குன்னு மக்களையும் சேர்த்து தான் கேள்வி. உங்க பேக் ரெக்கார்ட்ஸை வச்சு மக்கள் தீர்மானிக்கிறாங்கன்னு அது சொன்னாங்க. அதாவது இப்ப மாற்றுன்னு வருகிற போது பிஜேபி சொல்றது கழகங்கள் இல்லாத மாற்று, அதிமுக திமுக இல்லாத மாற்று. நீங்க
பிஜேபியும் உள்ள சேர்த்து தேசிய கட்சிகளையும் சேர்த்து நீங்க சொல்லக்கூடிய மாற்று. ஒருவேளை மக்கள் இப்ப இருக்கக்கூடிய எல்லா கட்சியும் வேண்டான்னு சொல்லக்கூடிய ஒரு மாற்றம் வந்து எதிர்பார்க்கிறாங்க, ஆனா ஒரு வலிமையான தலைமை இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை, அப்படிலாம் எனக்கு தோணலை. அதாவது அவங்க சொல்றதுல வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அந்த எதிர்பார்ப்பு வந்து நியாயமான எதிர்பார்ப்பு. ஆனா திரும்பவும் எங்க கொண்டு போய் நிறுத்துறோம் அப்படின்னா ஒரு தலைவரில் நிறுத்துறோம். அப்ப ஒரு தலைவர் அப்படிங்கிறத விட ஒரு சரியான கொள்கை எது, அந்த கொள்கை அந்த சிஸ்டம் வந்து சரியாயிடுச்சுன்னா இந்த சிஸ்டத்தை யார் வேணா வந்து உட்காந்து ஆப்ரேட் பண்ணலாம். நம்ம வந்து யார் வேணா ஃப்ளைட் ஓட்ட முடியுது, யார் வேணா ட்ரெயின் ஓட்ட முடியுது, யார் வேணா காரை ஓட்ட முடியுது. இது வந்து ஒரு சிஸ்டம். இந்த சிஸ்டத்தை வந்து எந்த டிரைவர் வேணா ஆப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு சிஸ்டத்தை உருவாக்கணும். இடதுசாரிகள் வந்து அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறோம். அதுல வந்து எந்த டிரைவர் உட்கார்ந்தாலும் அது வந்து அந்த சிஸ்டத்துக்குள்ள கட்டுப்பட்டு நிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதுதான் வந்து இன்னைக்கு தேவைப்படுது. இப்ப இருக்கிற சிஸ்டம் வந்து என்னன்னா யார் உட்கார்ந்தாலும் கரப்டிவா தான் இருக்குது. ஸோ இதுக்கு ஒரு தலைகீழ் மாற்றம் தேவை. அந்த தலைகீழ் மாற்றத்தை உருவாக்குவதற்கான நெடிய போராட்டம் தேவை. அந்த நெடிய போராட்டத்தை வந்து இடதுசாரிகள் அவ்வளவு எளிதில் நிச்சயமாக பெற முடியாது. இந்தியா மாதிரியான ஒரு பெரிய நாட்டில், தமிழ்நாடு மாதிரியான ஒரு அரசியல் சூழல்ல அது அவ்வளவு எளிதாக வராது. நாங்கள் வந்து கடந்த காலத்தில் இடதுசாரிகள் திமுக அதிமுகவோடு உடன்பாடு வைத்திருந்தோம் அப்படின்னா அவங்களோடு சேர்ந்து கொள்ளையில் உடன்பாடு வைக்கல, தேர்தலில் தான் உடன்பாடு வைத்தோம். மக்கள் கிட்ட அந்த பிரித்து பார்க்கிற ஒரு உணர்வை எங்களால் வலுவாக கொண்டு போக முடியல அப்படிங்கிற விமர்சனம் எங்கள் மீது வைக்கப்படுது. சரி, அந்த விமர்சனம் சரி. அதே நேரத்தில் நாங்கள் வந்து அவங்களோட தேர்தல் உடன்பாடு கொண்டாலும் அவர்கள் செய்த ஊழலை, அவர்கள் செய்த பல்வேறு பிரச்சனைகளை கடுமையாக எதிர்த்து சண்டை போட்டு அம்பலப்படுத்தியது இடதுசாரிகள் தான், வேற யாரும் அதை பண்ணல. ஸோ அந்த வகையில் ஒரு கிரெடிட் இருக்கு, ஒரு நம்பகத்தன்மை இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். இது பெரிய சவாலா இருக்குமா? நீங்க வந்து ஒரு கொள்கையை வந்து டிராஃப்ட் பண்ணிட்டு அதை வந்து யார் வேண்டுமானாலும் செயல்படுத்தலாங்கிறது வந்து மாற்றா யார் ஒரு இப்போ ஜல்லிக்கட்டுல போராட்டம் நடத்தினவங்க கூட மாற்று கட்சியாக பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இப்ப சொல்ற மாதிரி நம்ம திருப்பி யாராவது ஒருத்தர் முன்னிலைப்படுத்துற போது மீண்டும் அவர் கரெக்டா மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது, அவர் சிஸ்டத்தை இன்னும் கரெக்ட் பண்றது கூட வாய்ப்பு இருக்கிறது. ஆனா யார் வேணாலும் சிஸ்டத்தை வந்து டிரைவன் பண்ணலான்னு எல்லாத்தையும் ஒரு பொது தளங்களுக்கு கொண்டு போறதுங்கிறது வந்து ஒரு ஆரோக்கியமான பார்வை தான். ஆனா அதை கட்டமைக்க முடியுமாங்கிற கேள்வி. அது எப்ப நடக்கும்? அந்தந்த கட்சிகள் வந்து அந்த சிஸ்டத்தை சரி பண்ணுவதற்கான ஆட்சியில் அமர்கிற கட்சிகள் செய்யணும். ஆட்சியில் அமர்கிற கட்சிகள் செய்வதில்லை. ஆட்சியில் அமர இருக்கிற கட்சிகள் இல்லை அமர விரும்புகிற கட்சிகள் அந்த செய்யாத கட்சிகளோடு கூட்டணி வேற வைக்குது. ஆனால் இவர் சொல்றாரு அவர்களுடைய கூட்டணி வைத்தமே தவிர அவர்களுடைய தவறுகளுக்கெல்லாம் நாங்கள் வந்து அக்னாலேஜ் பண்ணலை. அக்னாலேஜ் பண்ணுவதாகத்தான் அதை ஏற்றுக்கொள்ள முடியும். அதை எப்படி பிரித்து பார்க்க முடியும்? எதற்காக பிரித்து பார்க்கணும்? அடிப்படையில் ஒரு தவறு செய்கிற ஒரு ஆட்சி இல்லை ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கும்போது தவறு செய்கிறது அந்த கட்சி, திரும்ப உங்களுக்கு ஒரு சீட்டோ 2 சீட்டோ வேணுங்கிறதுக்காக நீங்க அந்த கட்சியோட கூட்டணி வைக்கிறீங்க அப்படின்னா அவர்கள் செய்கிற அத்தனை தவறுகளையும் நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள். அரசியல் தளத்தில் அவர்களுடைய தவறுகள் மன்னிக்கப்படக்கூடியதாக நீங்க நினைக்கிறீங்க. அதனால மக்களும் அதே மாதிரி நினைக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ரெண்டாவது, ஒரு கட்சிக்கு ஒரு கொள்கை இருந்ததுன்னா அத்தனை மக்களும் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள்ங்கிற அர்த்தம் கிடையாது. கொள்கை உங்கள் கட்சியை நடத்துவதற்கானது, உங்கள் கட்சியின் தொண்டர்களுக்கானது, உங்கள் கட்சியின் தலைவர்களுக்கானது. மக்களுக்கு அதன் மூலம் நீங்கள் நடத்துகிற ஆட்சியின் மூலம் அனைத்து மக்களுக்குமான ஒரு நன்மை நடக்குது அப்படின்னா மக்கள் அந்த கொள்கையை பார்ப்பதில்லை, அந்த ஆட்சி நிர்வாகத்தை பார்க்கிறார்கள். அதனால உங்களை நோக்கி நகர்கிறார்கள். அப்ப கொள்கையை பேசி பேசி நீங்க என்ன செய்ய முடியும்? இல்ல, கொள்கை பேசப்படுவதில்லை, கொள்கை என்பது அமலாக்கப்படுவது. கொள்கை வந்து அமலாக்கப்படுவது என்பது மக்களோடு இணைந்தது. மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையில் அந்த கொள்கை இருக்கணும். அது வந்து என்ன அப்படின்னா அந்த அதுல வந்து நிர்வாகத்தின் மூலமாக அது வெளிப்படும். கண்டிப்பாக அதுதான் அது சரியான விஷயம். அந்த வகையில் வந்து இன்னைக்கு நிலமோ கல்வியோ இயற்கை வளமோ வேலை வாய்ப்போ சுகாதார பராமரிப்போ ஊழலற்ற நிர்வாகமோ இதெல்லாம் வந்து கொள்கை பூர்வமானதானே. நீங்க யாருக்காவது சலுகை தருகிற, இப்ப நியூ லிபரல் பாலிசியில சலுகை தருகிற அரசாங்கம் தானே இருக்குது. அப்ப இந்த சலுகை தருகிற, கடன்ல சலுகை தருகிற, பல்வேறு வகையில சலுகை தருகிற அரசு இருக்கு. இந்த சலுகை தருகிற அரசுக்கு என்பது பதிலாக மக்களுக்கான உரிமை தருகிற அரசு தேவைப்படுது. இந்த ரெண்டையும் பிரித்து பார்க்கணும். இல்ல அதுவே கொள்கை சார்ந்தது. அப்படியான பார்வை மக்கள்கிட்ட இந்த தேர்தல்ல இருக்குன்னு நீங்க பாக்குறீங்களா? நீங்க தேர்தல் களத்துல நீங்க நிக்கிறீங்க, பிரமாதமான தேர்தல் அறிக்கைகள் வெளியிடப்பட்டிருக்கு, இன்னொரு பக்கத்துல பணப்பட்டுவாடாங்கிற குற்றச்சாட்டு. மக்களுடைய புரிதல் என்ன இருக்கு? இது நம்மளுடைய தொகுதிக்கான தேர்தல்னு பார்த்து வாக்களிப்பாங்கன்னு எடுத்துக்கிறதா, இல்ல தமிழக அரசியல் சூழலே மாறப்போகுதுன்னு சொல்லக்கூடிய கூற்றின் அடிப்படையில யோசிச்சு வாக்களிப்பாங்கன்னு எடுத்துக்கிறதா? உங்களுடைய புரிதல். ஆர்கே நகர் தேர்தல் வந்து தமிழக அரசினுடைய ஆர்கே நகர் தொகுதிக்கான தேர்தல் மட்டுமல்லது, அது வந்து தமிழ்நாட்டு அரசின் மீதான கோபத்தை, தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் மாற்றத்தை வேண்டும் என்று சொல்லுகிற வகையில் பிரதிபலிக்கணும்னு நாங்கள் கேம்பெயின் பண்றோம். அதை மற்ற கட்சிகளும் பண்றாங்க, அவங்கவுங்க தன்மைக்கேற்ப பண்றாங்க. ஆனால் அந்த வகையில் அந்த பிரதிபலிப்பு வர வேண்டும் என்று சொல்லுகிற போது அதற்கான மாற்றம் என்பது தொகுதிக்குள்ளேயும் இருக்கணும், வெளியிலும் வரணும். உதாரணத்துக்கு இப்போ ஆர்கே நகரை பொறுத்தவரை ஒரு 7 முறை அதிமுக ஜெயிச்சிருக்கு, 2 முறை திமுக ஜெயிச்சிருக்கு, 2 முறை காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கு.
நடந்த தேர்தலில் இதன் மூலமாக என்ன மாற்றம்? அப்போ அதிமுகவை ஓரங்கட்ட வேண்டியிருக்கு, திமுகவையும் அங்கே ஓரங்கட்ட வேண்டியிருக்கு. இந்த சென்ஸில் மக்கள் பார்த்தாங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை பார்க்கலாம். மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.